அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஹெல்த்தியான ஒரு சூப்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன், நல்ல கலராக. இது வந்து நறுக்கி தோல் சீவிட்டு நறுக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பாதி பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்து இந்த மாதிரி நீளவாட்டில் நறுக்கி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு பெங்களூர் தக்காளி நறுக்கி எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்கி எடுத்துக்குவோம். இந்த பீட்ரூட் சூப் வந்து பீட்ரூட்டில் தான் நம்ம இன்றைக்கி சூப் வைக்க போகிறோம். இது வந்து செட்டிநாடில் ஃபேமஸ். இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பீட்ரூட்டை வந்து நம்ம பொரியலாவோ இல்லை இதுவாகவோ செஞ்சு சாப்பிட்லாம், கூட்டு குருமா அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து தண்ணியாக இருக்கிறதுனால சூப் மாதிரி வச்சு குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரத்த விருத்திக்கு ரொம்ப நல்லது. அனிமிக்காக இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப அதிக செலவில்லாமல் இந்த காயை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது இப்போ நம்ம தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து காய் வந்து முதல்ல ஒரு தடவை கழுவிட்டேன். முன்னாடி ஒரு தடவை கழுவிட்டேன். இப்போ நறுக்குனதுக்கப்புறமா ஒரு தடவை கழுவிட்டேன். ஏன்னா கொஞ்சம் மண் வாசமாக இருக்கும். இப்போ இது வந்து குக்கரில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வந்து இந்த காயை நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கியிருக்கேன். இதை வந்து நம்ம இதில் வேக போட்டுக்கலாம். எப்பவும் போல் நமக்கு சாம்பாருக்கு எடுத்த பருப்பில் ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் சேர்க்குறதில்ல, கொஞ்சம் பருப்பு தண்ணி தான் சேர்ப்போம். அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரெண்டாவது நல்ல திக்னஸும் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி காயை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு இதை வந்து நம்ம குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கர் வந்து பீட்ரூட் வந்து நல்லா ஒரு 2 விசில் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம வானலில் வதக்கிட்டு இதையும் ஒரு விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த பீட்ரூட்டை வந்து ஒரு தடியாக கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு நம்ம ஒரு தடவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் தக்காளியை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு தடவை வதக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி நல்லா அவிச்சு தனியாக எடுத்து. சில பேருக்கு இந்த காய் வந்து இந்த சூப்போடய சேர்த்து சாப்பிட பிடிக்கும். அப்படி பிடிக்காதவங்க இந்த காய் வந்து தனியாக எடுத்துகிட்டு நம்ம உப்பு மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்து ஒரு பொரியலாக கூட பொரிச்சிக்கலாம். நான் இப்போ காய் தனியாக எடுத்து வச்சுறேன். 1:2ங்கிற மாதிரி 2 வந்துடும். இதில் சூப்பும் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து காயும் ஒரு சாதத்துக்கு தொட்டுக்கிற பொரியல் ஆகிடுச்சு. பட் சத்தெல்லாம் இதில் வந்துடும் சூப்பில். இந்த காய் வந்து சும்மா தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு பொரியலாக அப்படி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஊற்றின தண்ணி 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் தண்ணி ஆகிடுச்சு. இதோடு நம்ம இப்போ பருப்பு தண்ணியெலாம் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து சும்மா சட்டிலே அவிய போட்டால் லேட் ஆகும். அதனால் குக்கரில் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வெந்துடும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். இதை நல்லா வதக்கிட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டுக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சுருக்க பருப்பு தண்ணியை சேர்த்து ஊற்றிட்டு அப்புறம் நம்ம கடைசியாக தாளிச்சிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நான் வதக்கின தக்காளி வெங்காயத்தை குக்கரில் சேர்த்துட்டேன். இது கூட நம்ம இந்த வேக வச்சுருக்க பருப்பு தண்ணியில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பருப்பு இருந்தால் போதும். உங்களுக்கு அந்த ஒரு திக்னஸுக்கு தான், சூப் வந்து திக்காக வர்றதுக்கு. இதை வந்து நல்லா ஒரு விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். நமக்கு சூப்பு வேணும் இல்லையா, அவ்வளோதான். இந்த குக்கரில் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி வெங்காய கலவை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக ஒரு விசில் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ பீட்ரூட் தண்ணியோடு நம்ம சேர்த்துக்குவோம். இதோட சூப்பரான ஹெல்த்தியான சூப் வந்து இப்போ தாளிச்சிக்கலாம். வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பை வந்து தாளிச்சிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன கடல் பாசி, அப்புறம் இந்த பெஞ்சி இலை பார்த்திங்கன்னா அது 2 உடைச்சி வச்சுருக்கேன். இதுதான் நமக்கு தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலையும் மல்லியும். இப்போ நம்மளோட சூப்பை வந்து ஊற்றிடலாம். சூப்பரான நம்மளோட கலர்ஃபுல் பீட்ரூட் சூப். அனிமிக்காக இருக்கவங்கெல்லாம் இந்த சூப்பு வாரத்தில் 2 வாட்டி எடுத்துக்கலாம். உங்களோட பிளட்டோட ஹீமோக்ளோபின் கூடுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சாறு மட்டும் நீங்கள் எடுத்து குடிச்சிங்கனாலே இப்போ சில பேருக்கு பொரியல்லாம் சாப்பிட பிடிக்காது. பீட்ரூட்னாலே சில பேர் சாப்பிட மாட்டாங்க. பெண்களுக்கு மிக நன்மை செய்யக்கூடிய அருமையான ஹெல்த்தியான சூப். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். முதல்ல தக்காளிக்கு தான் போட்டோம். லேசாக ஒரு கொதி வந்துடட்டும். இப்போ நம்மளோட சூப் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிணத்துல மாற்றிக்கலாம்.
சூப்பரான நம்மளோட ஹெல்த்தியான பீட்ரூட் சூப் ரெடி ஆயிடுச்சு. ரத்த விருத்திக்கு அருமையான மருந்து இது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ சேர்த்தோம்னா கொஞ்சம் முறிஞ்சிரும். இப்போ இதுக்கு கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள், நம்ம ஏன்னா ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப் வந்து ஃபைனல் ஆயிடுச்சு. கொஞ்சமாக சேர்த்துக்கணும் பால். நம்மளோட சூப் வந்து இதுக்கு நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பசும்பால் தான் சேர்த்துருக்கேன். கலர்ஃபுல்லான நம்மளோட ஹெல்த்தியான பீட்ரூட் சூப் ரெடி. பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதாவது பெண்கள் வந்து மாதவிடாய் சமயத்தில் நிறைய பிளட்டு போன அப்புறம் ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான சூப் சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த ரத்தம் வந்து நல்லா ஊறி ஹீமோக்ளோபின் அதிகரித்து அந்த அனிமிக்காக உள்ளதை கிளியர் பண்ணிடும். சூப்பரான நம்மளோட ஹெல்த்தியான பீட்ரூட் சூப் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி வெங்காயம் போட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு லேசாக அப்படியே ஒரு பொரியலாட்டம் பொரிச்சு எடுத்துடலாம். என்னோடய ஹெல்த்தியான சூப் வந்து ரெடியாக இருக்குது. சூடாக இந்த மாதிரி லேடிஸ் வந்து அவசியம் இந்த மாதிரி சூப் கண்டிப்பாக சாப்பிடுங்க. வளர்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கொடுங்க. காய் சாப்பிடாதவங்க இந்த சத்தை எடுத்து ஜூஸ் அந்த மாதிரி சூப்பாக போட்டு குடிக்கலாம், ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட காயும் வந்து நான் பொரிச்சிடறேன் பாருங்கள். இதுக்கு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி போட்டுருக்கேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக கொஞ்சம் மிளகாத்தூள், இந்த மாதிரி கொஞ்சம் மல்லித்தூள் எல்லாம் போட்டுட்டு, நான் ஆல்ரெடி காய் வேக வச்ச காய் தான், அப்படி கொட்டி லேசாக உப்பு போட்டு அதுக்கப்புறம் அப்படி போட்டு எடுத்துடலாம். நமக்கு அந்த காயை வச்சு ஒரு பொரியலை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு இது ஒரு பொரியலாகவும் அப்படி பொரி சொல்லி வச்சு இதுவும் சாப்பிட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். சூப்பில் காய் எடுத்து சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி பொரியலை பண்ணி தனியாக சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். 1:2 உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்க கண்டிப்பாக இந்த சூப்பு வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்டு பாருங்கள். காசு கம்மியாக கிடைக்கிற காய் தான் இது. கிலோ 25 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் தான் எல்லா இடத்துலையும் போடுவாங்க. நம்மளோட சூப்பரான பொரியலும் சூப்பும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.